தாம்பரம் மாநகராட்சியில் 2026-2027 ஆண்டிற்கான பட்ஜெட் தாக்கலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக உறுப்பினர்கள் முழக்கங்களை எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் டேனியல் வழங்க கேட்கலாம். டேனியல், அதிமுக உறுப்பினர்கள் பட்ஜெட் தாக்கலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க காரணம் என்ன? தற்போது அங்கு கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? வணக்கம் சரவணன். சென்னை புறநகர் பகுதியில செங்கல்பட்டு மாவட்டத்துல கடந்த 5 வருடங்களுக்கு முன்பாக தாம்பரம் மாநகராட்சி புதிதாக உருவாக்கப்பட்டது. இந்த தாம்பரம் மாநகராட்சி உருவாக்கப்பட்டு இன்று 4வது பட்ஜெட் வரவு செலவானது 2026-27 பட்ஜெட் தாக்கலை திட்டக்குழு உறுப்பினர் ரமணி ஆதிமூலம் இன்று சபை கூட்டரங்கில தாக்கல் செய்து உரையாற்றினார். நிகழ்ச்சியில மேயர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன், துணை மேயர் கோ காமராஜ், மாநகராட்சி ஆணையாளர் சி பாலச்சந்தர் உள்ளிட்ட மாமன்ற உறுப்பினர்கள் அரங்கிலிருந்து கலந்து கொண்டனர். இந்த மாநகராட்சி 2026-27 பட்ஜெட் தாக்கல் பிரதான எதிர்கட்சியான உறுப்பினர்கள் 10 பேர் இந்த பட்ஜெட் கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்த பட்ஜெட்டை எதிர்த்து இந்த பட்ஜெட் ஆனது பஞ்சு மிட்டாய் பட்ஜெட், வெறும் பேப்பர் மட்டுமே இருக்கிறது, இதில் மக்களுக்கான திட்டங்கள் எதுவும் இல்லை என கோஷங்களை எழுப்பி அவையில் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுல திமுக சேர்ந்த மண்டல தலைவர்கள், மேயர், துணை மேயர் உள்ளிட்டோர் எதிர்கட்சிகளை பார்த்து வகைப்பாடினர். அதில் இருவருக்குள்ளே அங்க ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அந்த இடம் சபை கூட்டம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுல இந்த பட்ஜெட் வெறும் மக்களுக்கான திட்டங்கள் அல்ல, இது வெறும் பஞ்சு மிட்டாய் பட்ஜெட், இது வெறும் பேப்பர் மட்டுமே உள்ளது என எதிர்கட்சி, அதாவது அதிமுக பிரதான எதிர்கட்சி தலைவரான செயலர் சங்க தலைமையில தற்போது வெளிநடப்பு செய்து மன்ற கூட்டத்திலேயே பத்திரிகையாளர் சந்தித்து இந்த பட்ஜெட் வெறும் பஞ்சு மிட்டாய் பட்ஜெட், இதுல மக்களுக்கான எந்த ஒரு திட்டங்களும் இல்லை, இது அதாவது குறிப்பாக நாய்களுக்கு என 66 லட்சம் ஒதுக்கீடு பண்ணுது, ஆனால் எந்த இடத்திலும் எதுவும் இல்லை, இந்த பட்ஜெட் வெறும் காகிதம் மட்டுமே உள்ளது என சொன்னார். அதே போல அவையில எதிர்கட்சிகளுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் அங்கே தாக்க முற்பட்டார்கள் என்றும் அந்த செய்தியாளர் சந்திக்கும் போது இந்த எதிர்கட்சி தலைவரான செயலர் சங்கர் தெரிவித்தார். இதனால இந்த பட்ஜெட்டை நாங்கள் கடுமையாக எதிர்த்து வெளிநடப்பு செய்துள்ளோம் என்று சொல்லினார். மக்கள் திட்டம், இந்த புதிதாக உருவாக்கப்பட்ட இந்த மாநகராட்சியில் இதுவரை 4 வருடங்களாகியும் இதுவரை எந்த ஒரு மக்கள் திட்டங்களை சரியாக செய்யவில்லை எனும் வெறும் பட்ஜெட் மட்டுமே போட்டு வருகிறார்கள் தவிர மக்களுக்கான தேவையான திட்டங்கள் அல்ல. இவர்களுக்கு பட்ஜெட் ஒதுக்குவது மட்டுமே இந்த திட்டங்களை, அந்த பட்ஜெட்டை ஒதுக்கி போட்டு வருகிறார்கள் என கடுமையாக குற்றச்சாட்டினர். அதுவும் இல்லாம இந்த சபையில வெளியே நடப்பு செய்யும் போது அடுத்து எங்களுடைய ஆட்சி, அதிமுக ஆட்சியானது வந்த பிறகு இந்த அவைக்கு வருவோம் என்று இந்த எதிர்கட்சி தலைவரான செயலர் சங்கர் முழக்கமிட்டு வந்ததெல்லாம் கடும் அந்த இடம் ஒரு கலோபரமாக ஆகியது. இந்த பட்ஜெட் முடிவாக அவங்க பஞ்சு மிட்டாய் பட்ஜெட் என்று கூறினார். இந்த எதிர்கட்சி சேர்ந்த உறுப்பினர்கள் ஜெகன் உள்ளிட்ட 10 பேர் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு வெளிநடப்பு செய்ததை நம்மால் பார்க்க முடியுது. அந்த இடத்தில் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிகழ்ச்சியை நம்மால் திரையில பார்த்து கொண்டிருக்கிறோம். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி டேனியல்.